வணக்கம் அண்ட் வெல்கம் MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்திங்க அப்படின்னா நியூ பெருங்குளத்தூர் பாலாஜி நகருங்க. 30க்கு 42 அப்படின்ற சைஸில் 6 ரோடு கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெஸ்ட் ஃபேஸில் இருக்குது இந்த வீடு. ஸோ வீடை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு புது வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புது வீடு இல்லைங்க, ஒரு 25 வருஷம் பழைய வீடு, 23 வருஷம் பழைய வீடான இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன். 70 லட்சம் சொல்கிறாங்க, ஃபைனலாக 69 லட்சம் வந்தால் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஏரியா, பிரைமான லொக்கேஷன் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லணும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய நண்பர்கள் சொல்கிறது 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வீடு கிடைச்சா தயவு செஞ்சு வாங்கிருங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவோம். அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத இடம் தான் கண்டிப்பாக இந்த வீடு. ஸோ மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி மட்டும் தாங்க ஹைட்டாக இருக்கும். 3 அடி ஹைட்டாக இருந்தது. இத்தனை வருஷத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ரோடு ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பழைய வீடுன்றதால பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன கிராக் கூட பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து பழைய வீடெல்லாம் எந்த வீடை போய் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த வீடோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த குவாலிட்டி இருக்கும். ஒரு 2 BHK வீடு தாங்க இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் இந்த சேல்ஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு ரெடி டு ஆக்குப்பையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஃபேஸிங் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம் கூட பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காங்க. சீலிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது வீட்டுக்குள்ள வந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பழைய வீடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 100 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டியை கண்டிப்பாக இங்கேயும் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். பாருங்க, ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க, டைனிங் ஹால் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தேவையான கம்ஃபர்டபுளான ஒரு கிச்சன் கொடுத்துருப்பாங்க. ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தாங்க பண்ணியிருக்காங்க. பொதுவே பார்த்தீங்கன்னா மரத்தில் ஆன பொருளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய லுக்கும் நல்லாயிருக்கும், அதோடைய தரமும் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் நியூ பெருங்காலத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லை ஓல்டு பெருங்காலத்தில் கேட்டு பாருங்கள், 70 லட்சம் 80 லட்சத்துல வீடு கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து கண்டிப்பா பாக்குறது வரலாம். ரேட்டை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 69 லட்சத்துக்கு கீழே டெஃபினட்டா கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஆல்ரெடி ஒரு சிட்டிங் கொடுத்து பேசியாச்சு. நம்ம வந்து இமீடியட்டா 1 வீக்லயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தா கூட அவரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 69 லட்சம். அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா சொல்லணும்னா பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதுக்கான கேப்பும் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் கொடுத்துருக்காங்க. ஒரு கிணறு இருக்குங்க. கிணறுலாம் இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுற்றி தான் கட்டணும்னு நினைப்பாங்களே தவிர ஒரு நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கிணறு தோண்டிக்கணும், கிணறு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது, கிணத்துலையும் தண்ணி இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணிக்குன்னு பெருசாக நம்ம வந்து அலைய வேண்டியதே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு வேளை பவர் இல்லை அப்படின்னா கூட இதில் வந்து நம்ம தண்ணி சேர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாக இருக்கு இல்லையா, ஒரு டெய்லி இது ஒன்று. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல லொக்கேஷன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் பார்க்குறோம், மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா அடுத்த கடமை ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து அப்ரூவ்டு பிளாட்டு, அப்ரூவ்டு தான். நம்ம லோனுக்கு வேணா கூட நம்ம வந்து ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எம்டி லேண்ட் கூட இருக்காது இந்த ஏரியாவில். இது எல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு, அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாமும் இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரீசேல் வந்தாலும் இமீடியட்டாக சேல்ஸ் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இடம் தான். வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்க. வெள்ளி காத்துருக்கு. உண்மையாக நேர்மையாகவும் கூட. நன்றி.